தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதலாக மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு ஆஹ், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்ட முன்னாள் நடிகர், இந்நாளினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈழத்து மக்கள் சார்பாகவும் ஈழத்து மக்களுடைய கண்ணீரும் அவலமும் நிறைந்த இந்த மே மாதத்திலே நண்பர் சகோதரர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்படுத்தியிருப்பது மாற்றங்களை நோக்கிய இந்த உலகத்திலே மாற்றம் வந்த சொல்லை தவிர மாறாதது எதுவும் இல்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு தலைவராக இளம் வயதில் தன்னுடைய பொறுப்புகளை எடுத்திருப்பது பாராட்டத்தக்கது. இனிவரும் காலங்கள் அவருக்கு சாதாரண பஞ்சு மெத்தியாக இருக்க போவதில்லை. சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளமானவை. அரசியல் பேசுவதற்கும் அரசியலை செய்வதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆகவே அவருடைய இந்த வரவு என்பது தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகிற தமிழ் மக்களிடமும் எதிர்பார்ப்புகளையும் அவாக்களையும் ஏற்படுத்தி இருந்தது. அண்மைய சில நாட்கள் அவர் பதவி ஏற்காம இருக்கிற பொழுது கூட ஒரு ஆதங்கம், பரிதாபம், ஒரு பச்சாதாபம் அவர் மீது பல பேருக்கு ஏற்பட்டிருந்தது. ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர், ஜனநாயகம் மதிக்கப்பட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாடு அரசினுடைய தலைவராக பொறுப்பெடுத்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கு அவருடைய பங்களிப்பு, செயல்பாடு, அவருடைய முன்னோக்கிய பார்வை இன்னும் விசாலமானதாக விரிந்து செல்ல வேண்டும். நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே 17 ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த அவலங்கள், நாங்கள் வாகரையிலே சந்தித்த பேரவலங்கள், கொக்கட்டிச்சோலையிலே சந்தித்த பேரவலங்கள், அம்பாறையிலே, யாழ்ப்பாணத்திலே, இவ்வாறு பல இடங்களிலும் கடந்த 2009க்கு முற்பட்ட 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்ட வழிகளோடும் வாழ்ந்த எங்களுடைய வரலாற்றிலே நான் நினைக்கிறேன் நண்பர் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவற்றை ஓரளவு புரிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர் என்ற வகையில் அவருடைய பார்வை, அவருடைய எண்ணம் ஈழத்தமிழர்களுக்காக இருக்கும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு சட்டசபையிலே கொண்டு வரப்பட்ட ஈழத்தமிழர் சார்பான தீர்மானங்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இருந்த பொழுது அவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை இன்னும் வலுப்படுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணை, தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை, அவர்கள் இந்த மண்ணிலே உலகம் வெற்றி தலைகுனியக்கூடிய அளவிற்கு 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே மிக மோசமான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு தமிழராக தமிழ் மக்களுடைய அபிமானத்தோடு ஆட்சி கட்டில் ஏறி இருக்கிற நண்பர் விஜய் அவர்கள் இதைவிட வலுவான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கூடாகவும் ஏனைய சர்வதேச அமைப்புகளுக்கூடாகவும் தமிழ் மக்களுக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு அவருடைய கரங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.